பாண்டிச்சேரியில ஒரு பிஸியான ரோட்ல நின்று நான் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு 6 மாசம் தான் ஆச்சு. ஆனா அது 6 மாசத்துல பாண்டிச்சேரியை கலக்கிட்டு இருக்குன்னு இந்த விஷயத்த கேள்விப்பட்டேனே. நான் வாசல்ல என்ன மரியாதையா இருக்கும் ஹோட்டலுக்குள்ள போறேன். என்னென்ன ஸ்பெஷல் டிஷஸ் இருக்குன்னு பார்க்க போறேன். நான் மட்டும் போறது இல்ல, நீங்களும் தான் வர போறீங்க. வாங்க போவோம். ஓகே, அன்னம் ரெஸ்டாரண்ட்ல வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்தோடனே ரொம்ப நம்மள மெய்சிலுக்க வச்ச விஷயம் நம்பர் 1 ஏசி, நம்பர் 2 இவங்க பண்ணிருக்க இந்த இன்டீரியர். ஃபுல்லா ஏதோ ஒரு வுட் கோட்டைக்குள்ளார வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இன்டீரியர். இது வரைக்கும் இன்டீரியர்ஸ் வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்லை. ஓகே, இன்டீரியர்ஸ் நம்ம கண்ணு தெரிஞ்ச விஷயம். ஹோட்டல்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு தெளிவா விளக்கி சொல்றதுக்கு இந்த ஹோட்டலோட நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம கிட்ட பேச வர்றார். சார் வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஹாய் ஹாய். சதீஷ் சார், நான் ராஜ்கமல். உங்களை பத்தி சொல்லுங்க சார். பேசிக்காக ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்டு. ஓகே, முடிச்சுட்டு அப்ராட்ல ஒர்க் பண்ணேன், இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன், நிறைய இடத்துல ஒர்க் பண்ணேன். சரி, அந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேதர் பண்ணி நம்மளே சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அன்னம். அன்னம் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 6 months ஆகுது. இப்போதான் ஆமா. அதனால நாங்க இன்னும் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த 6 monthsல பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட உங்களுக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? எனக்கு பிறந்து வருது, அதனால எனக்கு தெரியும் மக்களை பத்தி. கொஞ்சம் நல்லா ஃபுட்டு கொஞ்சம் டேஸ்டியா கொஞ்சம் கொடுத்தா கண்டிப்பா வருவாங்க. ஓகே, எனக்கு புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனையோ வெளியூர்ல எல்லாம் போய் படிச்சு வந்துட்டு ஓன் பிச்சில் வந்து விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா எல்லாமே சிக்ஸரா தான் அமையும், கவலைப்படாதீங்க. இப்போ அட்ராக்டிவ் பாயிண்ட், இப்போ வந்து அன்னம் ரெஸ்டாரண்டோட அட்ராக்டிவ் பாயிண்ட் இந்த டிஷ்ஷஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக்கலி அது வந்து சீஷோர் அந்த ஏரியா, கோஸ்டல் ஏரியான்றதுனால மோஸ்ட்லி பீப்புள் வந்து அந்த ஃபுட்டை பற்றி தான், சீ ஃபுட் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஓகே, ஈஸியாக கிடைக்கிறது அந்த அவைலபிலிட்டி அதை வச்சு. அதனால ஒரு சீ ஃபுட் தீம்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணலாம்னு எனக்கு ஆசை. அது அப்புறம் ஃபியூச்சர்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் அந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து அன்னப்பறவை வைப்போம், அப்புறமா வந்து வேற ஏதாவது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது. என்னென்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இருக்கு நம்ம ஹோட்டல்ல? சீ ஃபுட் எல்லாமே இருக்கு மோஸ்ட்லி. அதாவது வந்து எறா, சொரா, நண்டு, காடை, கனவா, நெத்திலி, எல்லா மீன், ஃபிஷ் ஃபுட் எல்லாமே, சீ ஃபுட் எல்லாமே வச்சுக்கோம். கடல்ல போறதுல கப்பலை தவிர எல்லாமே இருக்கு. கண்டிப்பா. இந்த ரெகுலர் விஷயமான சிக்கன், மட்டன், அதுல என்ன ஸ்பெஷல்? சிக்கனும் இருக்கு, மட்டன் இருக்கு. சீசனல் ஃபெஸ்டிவல் டைம்ல ஸ்பெஷலான முயல், காடை, எந்த மாதம்? பாண்டிச்சேரி பேசிக்கலி ரொம்ப டூரிசம் ரொம்ப முக்கியத்துவமான கொடுக்குற ஒரு இடம். இந்த மாதிரி வரவங்களுக்கு அன்னம் ரெஸ்டாரண்ட் எந்த விதத்துல ஸ்பெஷலா ப்ரொவைட் பண்ணுது? ஆக்சுவலா இங்க வரவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட் அங்க போறவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்ன்றதை விட அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் ஃபுட்னு தேடி வராங்க. கண்டிப்பா. அப்ப தேடி வரக்குள்ள நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு, செட்நாடு ஸ்டைல், அதுல வந்து பாண்டிச்சேரியன், இது ரியல் ஒரிஜினல் பாண்டிச்சேரியன் ஸ்டைல் தான் சொல்லுறது, செட்நாடு ஸ்டைல் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பழைய கஸ்டமர் ஒருத்தர் வந்தாரு. ஓல்டு மேன். அவர் வந்து பிரெஞ்சு சிட்டிசன். அவர் வந்து சொன்னார், எங்க அம்மா கையில சாப்பிட்ட குழம்பு மாதிரி இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னார். மீன் குழம்பு. உண்மையில ஒரு வேல்யூபிள் கமெண்ட் இல்லையா? கண்டிப்பா. இங்க வர கஸ்டமர்ஸ் அதிகமா பாண்டிச்சேரியன்ஸா இல்ல ஃபாரினர்? எனக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் அவுட் சைடர்ஸ் தான். ஃபாரினர்ஸ் பாண்டிச்சேரின்னு வருவாங்க, பட் அவங்களும் லஞ்சுக்கு வருவாங்க. டின்னருக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி குரூப் வந்து ஃபுல்லா அவுட் சைடர்ஸ் தான், டூரிஸ்டர்ஸ் தான் எனக்கு தேடி வருவாங்க. ஸோ வந்து அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. சரி, அப்படி குரூப்பா சப்போஸ் ஒரு 20 பேர் சாப்பிட்றாங்க, 25 பேர் சாப்பிட்றாங்கன்னா எனி டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் அந்த மாதிரி தான் இருக்கா? ஆமா, 25க்கு வந்து காம்ப்ளிமெண்டரி டெசர்ட் கொடுப்பேன். 25 போல 25 பேருக்கு மேல வந்து காம்ப்ளிமெண்டரி டெசர்ட் கொடுப்பேன். ஓகே, இப்போ 6 மாசம் தான் ஆகுது. இப்போ பாண்டிச்சேரியில வந்து இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு கேட்க வேண்டிய கேள்வின்னு வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரியில இருக்கிற 100கணக்கான ஹோட்டல்ஸ்ல இருந்து அன்னம் ஹோட்டல் இந்த விஷயத்துல தனிச்சு தெரியும்னா அது எந்த விஷயமா இருக்கும்? எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன இதுக்குள்ள நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால என்கிட்ட வந்தா இதுதான் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலா மெனு ரொம்ப ஸ்ட்ரிங் பண்ணி கம்மியான ஐட்டம்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். அது எல்லாமே பெஸ்டா இருக்கும். ஏன்னா டார்கெட் அந்த மாதிரி. சில பேர் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்காங்க. என்கிட்ட லிமிட்டடா இருந்தாலும் அதான் என்கிட்ட இதுதான் இருக்கும், என்கிட்ட மட்டும்தான் அது அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தேடி வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அதுல ஒரு தனி மோனோபோலி கிரியேட் பண்ணிட்டு. கண்டிப்பா. சரி, இப்போ நான் வந்து உங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். சரி, எனக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு டிஷ், இந்த டிஷ் நான் சாப்பிட்டா சார் இது வந்து நம்ம ஹோட்டலோட பெஸ்ட். கண்டிப்பா வீராம்பட்டினம் மீன் குழம்பு நீங்க சாப்பிட்டு பார்க்கணும். வீராம்பட்டினம் எங்க இருக்கு இந்த வீராம்பட்டினம்? வீராம்பட்டினம்ன்றது வந்து ஆக்சுவலா பழைய கேபிட்டல். பாண்டிச்சேரியோட பழைய கேபிட்டல். ஓகே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? பிரெஞ்சு போர்ஷன் கிடையாது, இந்த பக்கம் இருக்கிற எந்த போர்ஷன். 2 போர்ஷன் இருக்குது. பிரெஞ்சு போர்ஷன் அந்த பக்கம், ரோடுக்கு அந்த பக்கம், ரோடுக்கு இந்த பக்கம் வந்து அக்கறை மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. ஓகே, வீராம்பட்டினம் மீன் குழம்புங்கிறது ஏன் வந்துச்சு? அது வந்து ரெகுலரான மீன் குழம்பை விட கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி. அது எப்படின்னா வந்து பெரிய வெங்காயம் போட்டு பண்ண மாட்டாங்க, சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அவர் சொன்ன அந்த பர்டிகுலர் குழம்பு வந்து வீராம்பட்டினம் மீன் குழம்பு தான். இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிருக்குன்னா அந்த மீன் குழம்பு எனக்கு ஒன்று சொல்லிருங்க சார். கண்டிப்பா.
சரி, இப்ப இந்த வீராம்பட்டினம் மீன் குழம்புங்கிறது இப்போ அன்னம் ஹோட்டல்ல கிடைக்குது. இதை தவிர தமிழ்நாட்டுல இதை பத்தி எங்கேயாவது கிடைக்குமா? இல்ல பழைய எத்தன்டிக் இந்த மாதிரி மீன் குழம்பு பண்றவங்க இந்த மாதிரி ஸ்டைல்ல பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி வேர்டிங்ஸ் தான் இருக்கு தவிர, பட் இங்க பண்ற மாதிரி இங்க இருக்கிற அந்த வாட்டர் அந்த இது வச்சு பண்றது வந்து இங்கதான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அது ஸ்பெஷலா இருக்கும். அந்த தண்ணியில இருக்கிற அந்த கண்டிப்பா. சுவை Yes, மாதிரி, ஆமா. திருவாணி தண்ணியில இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. சரி, இதுல என்ன மீன் போடணும் ஆக்சுவலா? நீங்க எல்லா விதமான மீனும் போடலாம். ஓ, பெக்குலரா போடணும்னா அந்த நெத்திலி மீன் போடலாம். ஓகே. அந்த மாதிரி போட்டா அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த விரால் மீன் குழம்பு பண்றாங்களா அந்த மாதிரி ஆமா, ஆமா. நெத்திலி மீன் போட்டு அதை பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உண்மையிலேயே வந்து எத்தனை நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் அதுல கிங் வந்து இந்த மீன் குழம்பு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு அடிமையாயிட்டு அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் அதுல மேட்ச் ஆயிருந்தாங்க. ஓகே, இப்போ இங்க வந்து இந்த அன்னம் ரெஸ்டாரண்ட்டை துவங்கிருக்கீங்க. அன்னமை பத்தி உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? இதை எப்படி கொண்டு போகணும்? அதான் என்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்து என்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அதை என்னை தேடி வந்து வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸ்பெஷல் ஒன்லி யூ வில் நெவர் கெட் எனிவேர். இட்லி மீன் குழம்பு, கல்தோசை மீன் குழம்பு, அந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயா, ஒரு காம்போ அந்த மாதிரி வந்தாலே ஒரு காம்போன்னு கேட்டா அது பிரேக்ஃபாஸ்ட் காம்போனா இட்லி மீன் குழம்பு அந்த மாதிரி காம்போ பண்ணணும்னு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கேன். வந்துருச்சு உங்க கலக்கல் மெனு. சொல்லுங்க, உங்க காம்போஸை பத்தி சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அது. வேற என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? கிட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஆசை எனக்கு. இந்த வீக் அதை வந்து எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கிட்ஸுக்கு வந்து ஒரு காம்போ பண்ணலாம் ஆசை. ஏன்னா இப்போ பசங்க வந்து எது சாப்பிட்றதுன்னு தெரியாமல் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக, பட் ஆனால் எது சாப்பிட்றதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எல்லாம் வேறு வேறு ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல முயற்சி. உங்க மீன் குழம்பு வந்துருச்சு. கண்டிப்பா ரொம்ப நல்ல ஃப்ளேவரா இருக்கு. சொல்லுங்க, இது பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை? இதெல்லாம் இது எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு வந்து அதான் மெயின் இன்கிரீடியன்ட் வந்து சின்ன வெங்காயம், ஓகே, பூண்டு. அது வந்து ரெண்டுத்தையும் வதக்கணும். ரீஃபைண்ட் ஆயிலில் வதக்கிட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்து வழக்கமாக பண்ணுற மாதிரி வடகம் போட்டு பூண்டு போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு தக்காளி போட்டு புளி போட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இது 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. போட்டு கல்லுப்பு போடணும் கண்டிப்பாக. ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் எதுவும் கிடையாது? எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. நோ கலர், நோ ஆர்டிஃபிஷியல், எதுவுமே கிடையாது. எப்படி வந்து நம்ம வந்து ரியல் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்றோம், அதுதான் வந்து ஆக்சுவலா ஸ்பெஷாலிட்டி. எதுவுமே எல்லாத்தையும் இப்போ வந்து இது வந்து வச்ச உடனே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு வாசம் அப்படி கும்னு. அதுக்காக ஏதாவது ஸ்பெஷல் ஆட் பண்றீங்களா? இல்ல. ஓகே சார், அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை மட்டும் ஆரம்பிச்சு நான் மட்டும் உள்ள ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம குழந்தைங்களுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணணும், காம்போல பண்ணணும் அப்படின்னு நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க. நிச்சயமா இந்த மாதிரி இளைஞர்கள் கையில தான் வந்து நிறைய புது புது டிஷஸ் எல்லாம் நீங்க தான் கொடுக்கணும் எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க உங்களோட முயற்சியும் சரி, அண்ணன் ரெஸ்டாரண்ட்டும் இன்னும் பெரிய லெவல்ல வந்து பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம தமிழ்நாடு, இந்தியான்னு பெரிய லெவல்ல வளரணும்னு என் சார்பாகவும் ஜி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் அஞ்சரைப்பட்டி குழுவினர் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஓகே நேயர்களே, வீராம்பட்டினம் மீன் குழம்பு அந்த வாசமே இந்த தூக்கி எடுக்குது. நான் அதை இப்போ டேஸ்ட் பண்ண போறேன். சூப்பருங்க, உண்மையிலே ரொம்ப 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 சூப்பர். மீன் குழம்புக்கு நிகர் மீன் குழம்பு தாங்க. எத்தனை நான்வெஜ் ஐட்டம் வந்தாலும் மீன் குழம்பு கிட்ட எதுவும் நிற்க முடியாது. அதுலேயும் நம்ம சதீஷ் சார் சொன்ன மாதிரி வீராம்பட்டினம் மீன் குழம்பு இஸ் ரியலி ஆசம். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அவர் சொல்லும் போது நம்மளுக்கு அவ்வளவா தெரியல, இப்போ சாப்பிடும் போது தான் தெரியுது. எல்லாமே அவர் சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அப்படியே இந்த குழம்போட குழம்பா பிளெண்ட் ஆயிருக்கு. அதுல முக்கியமான விஷயமே, இதுல ஒரு ஸ்பெஷல் ஹைலைட்டா சொல்ல வேண்டியது இந்த சின்ன வெங்காயம் மட்டும்தான். ஏன்னா அந்த சின்ன வெங்காயத்துக்குன்னே ஜென்ரலா ஒரு டேஸ்ட் உண்டு. அதை மீன் குழம்போட ஒரு புது காம்பினேஷனா போட்டதால திஸ் குழம்பு இஸ் ரியலி ஆசம்.